நேத்து சில டாபிக்ஸ் நம்ம பார்த்தோம். குட் ஈவினிங் வெங்கடேஷன். குட் ஈவினிங். நேத்து நம்ம சில டாபிக்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்குமே சில முக்கியமான டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அண்ட் ஃபர்ஸ்ட் திங், அப்கமிங் ஜூன் 17th அன்னைக்கு நெக்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 2ஏக்கான டெமோ கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது ஈவினிங் 6 PM. ஓகே, ஸோ மிஸ் பண்ணாம அதையும் அட்டென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அடுத்த கோர்ஸ் வந்து நம்மளது எப்படி இருக்கும்ன்ற ஐடியாலஜி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம என்னோட அடுத்த ப்ரோக்ராம் யூபிஎஸ்சி மென்டார்ஷிப் ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை பத்தின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா யூ கேன் மேக் அ கால் டு திஸ் நம்பர் அண்ட் யூ கேன் கெட் த இன்ஃபர்மேஷன். ஓகே, fine. So which of the following is correct about the சேஷாத்ரா சீமாபாய்? என்னடா இது பேரே புரியவே இல்லையே அப்படின்னு சிலர் நினைக்கலாம். பட் இது ஆக்சுவலி நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. ஸோ இட் இஸ் அபவுட் ஒன் ஆஃப் அ டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். ஸோ மிஸ் பண்ணாம நம்ம கவனிச்சிருக்கணும். சப்போஸ் கேட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்போ உட்காந்து முழிக்க முடியாது. அதனாலதான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் கேட்டிருக்கேன். இதுவுமே நம்மளோட டார்கெட் G1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க வச்ச டெஸ்டோட ஒன் ஆஃப் அ கொஸ்டின் தான். சரிங்களா? ஸோ உங்களுக்கும் நான் இதை ஷேர் பண்றேன் ஸோ தட் நீங்களும் லேர்ன் பண்ணிக்கலான்ட்டு தான். It is an armed force of India. Yes, perfectly correct. இதுக்கான ஆன்சர் ஆக்சுவலி பி நான் ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இது கரெக்ட் தான். ஸோ இந்த சேஷாத்ரா பீமா பால் அப்படின்றது ஒன் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ் அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்பெஷல் சர்வீஸ் பியூரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே நமக்கு கரெக்ட். இதுல இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தப்பு. ஏன் தப்புன்றதை நான் இங்க காமிக்கிறேன். இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இட் இஸ் அ பார்டர் கார்டிங் ஃபோர்ஸ் ஃபார் நேபாள் அண்ட் பூட்டான் ஒன்லி. நேபாள் அண்ட் பூட்டானுக்கான பார்டர் ஃபோர்ஸே தவிர இங்க பாத்தீங்கன்னா சைனா பாகிஸ்தான் எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கு. அப்படி சேர்த்து கொடுத்திருந்தா தப்பு. ஓகேங்களா? சோ சேஷாத்ரா சீமா பால்ன்றது நேபாள் அண்ட் பூட்டானை ஒட்டி இருக்கக்கூடிய ஆர்ம்டு பார்டர் ஃபோர்ஸ் இன் இங்கிலீஷ். சரிங்களா? அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த 5 forces under the சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்ன்றது 5. அதுல ஒன் சச் கேட்டகரி தான் ஆர்ம்டு பார்டர் ஃபோர்ஸ். ஓகேங்களா? சோ இது எங்க மேம் நாங்க பார்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளோட சமச்சீர் ஸ்கூல் புக்ல இருக்கு. ஓகே, சோ கவனிக்காதவங்க இந்த சாப்டர் எதுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். இப்ப அடுத்த டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேம் இஸ் தேர் எனி பிளான் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் G1 மெயின்ஸ் ஃபார் பாலிட்டி அலோன்? குரூப் 1 மெயின்ஸுக்கு உண்டு. ஓகேங்களா? பட் பாலிட்டி அலோன் கிடையாது. இட்ஸ் அ ஃபுல் ஃபிளெஜ்ட் கோர்ஸ் தான். ஓகேங்களா? ஃபைன். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆர்மி டே, நேவி டே, ஏர்ஃபோர்ஸ் டே இது எல்லாமே நமக்கு முக்கியமான நாட்கள் தான். ஸோ மேக்சிமம் இதுக்கு நான் ஆன்சர் இங்க போடல. நீங்க சொல்றீங்களான்னு பார்ப்போம். கேன் எனிஒன் டெல் மீ வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ்? டியா? சரி, வெங்கடேஷன் இஸ் ஃபிக்ஸிங் வித் டி. ஓகே, எனி அதர்? ஸோ டினா ஆர்மி டே இஸ் Jan 3rd. A 1, 2 and 3. C 3, 1 and 2. 3. Okay, actually 1, 2, 3. மேக்ஸிமம் ஏ போயிருக்கீங்க. ஓகே, ஃபைன். இங்க உங்களுக்கு ஆன்சரோட இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வருஷத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஆர்மிக்கு தான். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ January 15 நம்மளோட மாட்டு பொங்கல் இருக்கு இல்லையா? நம்ம மாட்டு பொங்கலை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாட்டு பொங்கல் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஆர்மி டே. ஓகே, தென் Feb 1 is called கோஸ்ட் கார்ட் டே. March 10 is சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் டே. October 7 is rapid action force day. October 8 is air force day. December 4 is navy day and December 7 is armed force flag day. இப்போ நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வருஷத்தோட ஸ்டார்டிங்ல ஆர்மி, வருஷத்தோட கடைசி மாசத்துல நேவி அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸோட பிளாக் டே. இதுல இந்த ஸ்பெசிபிக்கா டேட்ஸ் தான் நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 4, 7 2 வாட்டி 7 ஹிட் ஆயிருக்கு உங்களுக்கு. ஓகே, மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா 15 நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் இந்த டேட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியம். உங்களால எல்லா டேஸுமே ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் ஆர்மி டே, நேவி டே, ஏர்ஃபோர்ஸ் டே இந்த 3 நாள் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 15 January is for army. Next is air force is October 8 and then December is navy. First army, அடுத்து காத்து, அடுத்தது கடல். ஓகே, so 4. I think நீங்க கொஞ்ச நேரம்
கொஞ்சம் ரேண்டமா நீங்க 3-4 வாட்டி எழுதி பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க இதை மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஒன், which of the following is wrongly matched ன்னு கேட்டிருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் டி, இந்தியன் கோஸ்ட் கார்ட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்திருக்கு. ஸோ இதுதான் ராங்லி மேட்ச்டு. பிகாஸ் சரி, இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஆக்சுவலி இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரி கிடையாது. இட் கம்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். அப்ப மத்ததெல்லாம் எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குன்றது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆர்ம்டு ஃபோர்ஸ் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் வந்து நிறைய பேர் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரின்னு நினைச்சுப்பாங்க, கிடையாது. இட் கம்ஸ் அண்டர் த ஹோம் அஃபேர். ஓகே, அதே மாதிரி பார்லிமெண்டரி ஃபோர்ஸஸ் பாத்தீங்கன்னா தே ஆர் அஸ்ஸாம் ரைஃபிள் அண்ட் ஸ்பெஷல் ஃபான்டையர் ஃபோர்ஸஸ்னு கூட சொல்லுவாங்க. இதுவுமே ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் த டிஃபென்ஸ். ஓகே ஃபைன். இப்போ இது வந்து ஒரு யூனிக்கான கொஸ்டின். ஆனா இது வந்து சில முக்கியமான ஹையர் கேடர் எக்ஸாம்ஸ்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அப்படின்றவங்கள எப்படி கூப்பிடுவாங்க, தென் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃபை எப்படி கூப்பிடுவாங்க, சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃபை எப்படி கூப்பிடுவாங்கன்ட்டு பல பேருக்கு தெரியாது. யார ஜெனரல்னு கூப்பிடுவாங்க, யார ஆபீசர்னு கூப்பிடுவாங்க, யார அட்மிரல்னு கூப்பிடுவாங்கன்னு பல பேருக்கு தெரியாது. இதுக்கான ஆன்சர் ஆக்சுவலி டி, தட் இஸ் ஆர்மி ஸ்டாஃப ஜெனரல்னு கூப்பிடுவாங்க. 4 ஸ்டார் ஜெனரல். இவங்க எல்லாருக்குமே 4 ஸ்டார் தான், ஆனா இவரை ஜெனரல்னு சொல்லுவாங்க. சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப பாத்தீங்கன்னா அட்மிரல்னு சொல்லுவாங்க. அண்ட் ஏர் ஸ்டாஃப ஆபீசர்னு சொல்லுவாங்க. சரியா? சோ ஆர்மி இஸ் ஜெனரல், நேவி இஸ் அட்மிரல், ஏர் ஃபோர்ஸ் இஸ் ஆபீசர். சரிங்களா? இதெல்லாம் எங்க மேம் நம்ம படிக்கணும் அப்படின்னா, எங்கேயும் வேணா நம்ம ஸ்கூல் புக் தான் இது எல்லாத்துக்குமே. We have everything in our school book. Okay. In fact, உங்களுக்கு இத பத்தி டெப்தாவே இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. Chief of Army Staff is a 4-star general. It is operationally and geographically divided into 7 command. Chief of Naval Staff is a 4-star admiral. It has a 3 naval commander. And Chief of Air Staff is a Air Chief Marshal. இவர் வந்து ஒரு 4-star officer and is responsible for the bulk of operational command of the Air Force. It has a 7 commands. இவருக்கும் 7 command, நேவலுக்கு மட்டும் 3 command. ஓகே, இது நமக்கு ரொம்ப டஃபா டிஎன்பிஎஸ்சி கேட்கணும்னு நினைச்சா டிஃபென்ஸ் பத்தி இதை கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, so make sure that you have a look at it. Who was the first field marshal in India? So இந்த ஃபீல்டு மார்ஷல்ன்றது எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீல்டு மார்ஷல் ஆஃப் இந்தியா யாருன்றது ரொம்ப முக்கியம். ஸோ டு எனிஒன் நோ வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ்? சரி, நிறைய பேர் ஏ பி சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஏ இஸ் த ஆன்சர். ஓகே, இன்ஃபேக்ட் சாம் இங்கே இருப்பாங்க, நமக்கு ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இதுல இருக்கிற எல்லாமே முக்கியமான கேரக்டர்ஸ், அதனால தான் இங்க எக்ஸ்பிளனேஷனோட ஆட் பண்ணியிருக்கேன். ஃபீல்டு மார்ஷல்ன்றவங்க ஒரு 5-star ஜெனரல் ஆஃபீஸர் அண்ட் இஸ் த ஹையஸ்ட் அட்டைனபிள் ரேங்க். ஓகே, இதுல மிஸ்டர் சாம்ன்றவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபீல்டு மார்ஷல் ஆஃப் இந்தியா. அதுக்கு அடுத்து செகண்ட் ஃபீல்டு மார்ஷல் தான் KM கரியப்பா. அதுக்கு அடுத்து அர்ஜுன் சிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் த ஒன்லி ஆஃபீஸர் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டு பி ப்ரமோட்டட் டு a 5-star rank of marshal. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. ஓகே, ஏன்னா இவங்கெல்லாம் ஆர்மில இருந்து வந்தவங்க, இவர் மட்டும்தான் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து மார்ஷலா இருப்பார். ஓகே ஃபைன். Which of the following is called Kachor Levy? Any idea? Some rifle? Okay. Assam rifle is the correct answer. Assam rifle came into beginning in 1835, which was established by the British in the Assam region.
as a militia called Karcher Levy. Okay, so British காலத்துல அதை அமைக்கும் போது அதுக்கு அந்த நேம் கொடுத்திருக்காங்க அந்த அசாம் ரைஃபிள் ஃபோர்ஸ்க்கு. சரிங்களா? மத்தபடி அதுக்கு அப்புறமா அதுக்கு அந்த நேம் கிடையாது. அசாம் ரைஃபிள் ஃபோர்ஸ்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர் கீழ நம்ம இப்ப வச்சிருக்கோம். சரிங்களா? So இது match the following. Sorry, not the match the following. இதுல எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்ன்றது. So what could be the best answer of this? A. சரி. Others? என்ன சொன்னவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. டி. ஓகே, டி சொல்றீங்களா? சரி, எக்ஸாக்ட்லி. இதுல 3 ஸ்டேட்மெண்ட்மே நமக்கு கரெக்ட் தான். இப்ப இங்க பாருங்க. டு அட்வான்ஸ் த கோல் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், UN established a commission on human rights. The commission, guided by Roosevelt's wife, forceful leadership captured the world attention, and this declaration was given by the UN General Assembly in Paris on 10th December 1948. அதனால தான் 10th December நம்ம ஹியூமன் ரைட்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்றோம். அதை தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யூஎன் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் ஆனது 24 அக்டோபர் 1945. ஸோ 10th December 1948 அன்னைக்கு நமக்கு இந்த டிக்ளரேஷன் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் 10th December நமக்கு ஹியூமன் ரைட்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன். சரி, கீழே இருக்கக்கூடிய எது நம்மளோட ஹியூமன் ரைட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னு கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் 5 தான் ஹியூமன் ரைட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். தட் இஸ் ஃபண்டமெண்டல், இன்அலைனபிள், தட் இஸ் நம்ம கிட்ட இருந்து எடுக்க முடியாதது, இன்டிவிசிபிள், நம்ம கிட்ட இருந்து பிரிச்சே பார்க்க முடியாது, அண்ட் யூனிவர்சல், எல்லாருக்குமே, எல்லா நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே உண்டு, அண்ட் இண்டிபெண்டன்ட். அப்சல்யூட்டான்னு கேட்டா ஹியூமன் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட். இட் டு ஹாவ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஹியூமன் ரைட்ஸ் அப்சல்யூட்டா கொடுத்தா என்ன ஆகுது? அதனால human rights also has certain restrictions. So the answer is A. சரிங்களா? So இங்கே கொடுத்திருக்கேன் பாருங்க. Inherent, fundamental, inalienable, indivisible, universal and interdependent and independent also. Fine. Which of the following is correct ன்னு கேட்டிருக்காங்க. So Human Rights Commission of India was established on 12th October 1993. Perfectly correct. இது ரொம்ப frequent-ஆ question-ஆ கேட்பாங்க. நம்மளோட நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்போ ஃபார்ம் ஆச்சுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 12th October 1993. பொதுவா இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் பல பேருக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இது 3, இது 2. ஸோ 12 and 3. ஓகே, 3 and 2, 1993. And October 12, 10, 1993. Okay, fine. It is an independent, statutory and constitutional body இருக்கு. இது ஒரு constitutional body கிடையாது. ஏன்னா இதுக்கு articles கிடையாது. அதனால இந்த statement தப்பு. The State Human Rights Commission of Tamil Nadu was formed on 17th April 1997. இது perfectly correct. So தமிழ்நாடோட Human Rights Commission நல்லா பாருங்க, 7 for 7. ஓகே, ஸோ இந்த டேட்ஸ், இந்த 2 டேட்டுமே நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்பாங்க. இது முக்கியமான கொஸ்டின் ஏரியா. ஓகேங்களா? நெக்ஸ்ட். which of the following is incorrect ன்னு கேட்டிருக்க. ஸோ இதுல எது இன்கரெக்ட்னு பாருங்க. anyone with the answer? Would you like to try with an answer? National Commission consists of a chairman and 5 other members. Correct. ஆனா 4 ex officio மெம்பர்னு கேட்டா கிடையாது. we have 7 ex officio members. அதனால first statement தப்பு. ரெண்டாவது statement, the chairman and members are appointed by the president on the recommendation of prime minister and council of ministers னு கொடுத்திருக்கு. அது கரெக்டான்னு கேட்டா அதுவுமே தப்பு தான். The term of chairman and members are 3 years or 70 years னு கொடுத்திருக்கு. இது கரெக்ட். இப்ப இங்க கேட்டிருக்கிறது எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. சோ நமக்கு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன?
1 and 2 only. Okay, first two are incorrect statement. So நமக்கு 7 ex officio members இருப்பாங்கன்னு சொன்னா, National Commission for SC, ST, BC, minority, then children, அடுத்தது women, அடுத்தது யாரு 1 2 3 4 5 6 இன்னும் ஒருத்தரை விட்டோமே, disability, person with disability ஓட head. Okay, disability. இந்த எல்லா கமிஷனோட சேர்மனும் இதுல எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் 1 நமக்கு தப்பாயிடுச்சு. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 2 ஏன் தப்புனா, நம்ம பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவான்றது கரெக்ட், நாட் பேஸ்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். இட் கன்சிஸ்ட் ஆஃப் a 6 member committee. அந்த 6 member committee என்னன்னு நீங்க இருக்கு பாருங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் a prime minister plus speaker plus deputy chairman of Rajya Sabha plus leader of opposition in both Lok Sabha and Rajya Sabha and a union home minister. So it consists of a 6-member committee. புரிஞ்சுதா? Are you all clear? So in the 6-member committee தான் இவங்கள ரெக்கமெண்ட் பண்ணணுமே தவிர not based on the recommendation of Prime Minister or Council of Ministers. Okay? Fine. இப்போ which of the following is correct கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கன்சிஸ்ட் ஆஃப் 1 chairman and 3 members கொடுத்திருக்காங்க. 3 members-ன்றது கரெக்டான்னு கேட்டா கிடையாது. The State Human Rights Commission consists of chairman and members are appointed by the governor on the recommendation of president சொல்லிருக்கு. நம்மளோட நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனையே ஒரு 6-member கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணும்போது ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை அட்லீஸ்ட் ஒரு 4 member கமிட்டி அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ப்ளீஸ் ஆன்சர், 2 ஸ்டேட்மெண்ட்மே நமக்கு தப்பு. இப்ப இங்க இருப்பாங்க சேர்மனோடு சேர்த்து 3 member. இங்க என்ன கொடுத்திருக்கு? சேர்மன் அண்ட் 3 members. அப்ப இத 4 member கமிட்டியா கொடுத்திருக்கு. ஆனா இங்க என்ன? மொத்தமே 3. அப்ப சேர்மன் பிளஸ் 2 member கமிட்டி. சரிங்களா? And it consists of chief minister, state home minister, speaker, leader of opposition கொண்ட ஒரு கமிட்டி சேர்ந்து அடுத்த சேர்மன் அண்ட் members of the state human rights commission டிசைட் பண்ணுவாங்க. சரியா? Fine. So far, are you all clear? Any doubts? Human Rights Commission எப்பவுமே முக்கியமான question area. புரிஞ்சுதுங்களா? 2 question ஆவது நம்ம இதுல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸாமுக்கு. அதனாலதான் அதுக்கு வெயிட்டேஜ் போட்டு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ arrange the following. The Magna Carta of England, French Declaration, US Bill of Rights, English Bill of Rights. இதுல எந்த ஆர்டர் சரின்னு கேட்டீங்கன்னா C is the answer. So 1, 4, 2 and 3. சரியான ஆர்டர் இங்க பார்க்கலாமா? Magna Carta of England 1215, Petition of Rights of England 1628, Habeas Corpus of England 1679. So first எல்லாமே இங்கிலாந்து தான். அடுத்தது இங்கிலாந்து பில் ஆஃப் ரைட்ஸ் 1689, தென் பிரெஞ்சோட டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் 1789, தென் யூஎஸ் பில் ஆஃப் ரைட்ஸ் 1791, அண்ட் தென் யுனைடெட் ஸ்டேட்ஸோடது டிக்ளரேஷன். ஸோ திஸ் இஸ் த ஆர்டர். ஓகே, which year is called International Year of Women? So 1978. ஆனா 79ன்றது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சில்ட்ரன். யுஎன்ஓ டிக்ளேர் பண்ண சில முக்கியமான வருஷங்கள்ல இது ரெண்டுமே முக்கியம். And when is International Day of Democracy? It is September 15. So International Day of Democracy into UN General Assembly 2007ல September 15 டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. இதுவும் சில புக்ல மட்டுமே இருக்கக்கூடிய டேட்டா. ஓகே, பியூர் தமிழ் மூமெண்ட். ஓகே, அதாவது தனித்தமிழ் இயக்கம். இது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அப்படியே இருந்துருச்சு. தனித்தமிழ் இயக்கம் இத யார் லான்ச் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. மறைமலை அடிகளார். இது ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் ஏரியா. ஓகே, சோ 1916ல இத பப்ளிஷ் பண்ணிருப்பார். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதோட நோக்கம் என்னன்னு தெரியுதா?
is a linguistic purity movement that aims to preserve Tamil in original form, free from Sanskrit, English, Urdu, or other non-Dravidian language. தமிழ் மொழியினுடைய முக்கியத்துவத்தையும் தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கான இயக்கம் இது. ஓகேங்களா? தென் பருத்திமால் கலைஞர் V.G. Surya Narayana Shastri was an early advocate who demanded classical language status to Tamil in 1902, and in 2004 it was granted, which is a very, very important data. The first language to get a classical language status was Tamil language in 2004. புரிஞ்சுதா? இப்ப ரீசெண்டா ஏதோ சில மொழிகளுக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் கிடைச்சது இல்ல? Do you all know which language it is? ஏதோ சில மொழிகளுக்கு கொடுத்த மாதிரி இல்ல? அசாமி, பாலி, பிரகிருதி, மராத்தி, பெங்காலி. பெங்காலி. எக்ஸாக்ட்லி. அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ஃபைன். சோ அது முக்கியமான டேட்டா. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் a very important current affair also. Okay, make sure you remember that. Okay, who called Indian federalism as a cooperative federalism? அதே மாதிரி இந்த ஃபெடரலிசம் பத்தி எப்பவுமே ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுருவான். சோ அதை பேஸ் பண்ணி நான் ஒரு 2-3 ஃபேக்ட்ஸ் இங்க அடிஷனலாவே சேர்த்து கொடுத்திருக்கேன். சரிங்களா? சோ இந்தியன் ஃபெடரலிசம் யார் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு யார் சொல்லியிருப்பாங்க? மிஸ்டர் கிரான்வில் ஆஸ்டின். ஓகே, ஆனா ஐவர் ஜென்னிங், மாரிஸ் ஜோன், கேசி வியர் இவங்களும் ஆக்சுவலி ஃபெடரலிசம் பத்தி பேசியிருப்பாங்க. ஆனா வேற வேற மாதிரி பேசியிருப்பாங்க. கேசி வியர் தான் குவாசி ஃபெடரல்ன்ற வேர்டை சொல்லியிருப்பார். ஐவர் ஜென்னிங் பாத்தீங்கன்னா டூ லாங், டூ ரிஜிட், டூ பாலிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். மோரிஸ் ஜோன் தான் பார்கெனிங் ஃபெடரலிசம்ன்ற வார்த்தையை சொல்லியிருப்பார். இது எல்லாமே முக்கியமான வார்த்தைகள். சோ கோஆபரேட்டிவ்ன்றது கிரான்வில் ஆஸ்டின் கிராண்டா சொல்லியிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாசின்றது கேசி, குவாசி கேசி. ஓகே, பார்கெயின் பண்ணது மோரிஸ். ஓகே, next. So my dear students, as I said before, the next upcoming demo is on June 17th regarding our upcoming TNPSC Group 1, Group 2, 2A kana next batches. Okay, September month kana exam kana batches is going to get started by this month end. Adukana demo is 17th. சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு சில முக்கியமான கமிட்டிஸை ஃபாஸ்டா நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா? குரூப் 4க்கு டெஸ்ட் இருக்கு. சி, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப் 4க்கு டெஸ்ட் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. எஸ், வி ஆல்சோ டூ ஹாவ் குரூப் 4க்கு டெஸ்ட். ஓகேங்களா? பட் அதுக்கு முன்னாடி நேத்து ஆக்சுவலி பாண்டிச்சேரி பத்தி ஒரு கொஸ்டின் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க. யாராவது ஆன்சர் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன், ஆனா கடைசி வரைக்கும் யாருமே ஆன்சர் சொல்லல. நானும் அடுத்தடுத்த கொஸ்டின் போகும்போது நானுமே மறந்துட்டேன். இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் தான் எனக்கு கிளாஸ் முடிஞ்சோன்னு ஞாபகம் வந்தது, யாருமே ஆன்சர் பண்ணலேன்ட்டு. Who appoints the chief minister of பாண்டிச்சேரின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். பட் யாருமே ஆன்சர் பண்ணலையே. Is it the president or the lieutenant governor? இந்த கேள்விக்கு ஏன் எப்பவுமே குழப்பம் ஏற்படுதுன்னு நான் இப்ப சொல்றேன். இதுக்கப்புறம் நீங்க குழம்பவே கூடாது. பொதுவாக யூனியன் டெரிட்டரிக்கு the chief minister according to the constitution has to be appointed by the president. ஓகேங்களா? And for Delhi it is the president who appoints. But for Pondi it is appointed by the lieutenant governor. சரிங்களா? பிரசிடென்ட் தன்னுடைய அதிகாரத்தை யார்கிட்ட வேணாலும் கொடுத்து செய்ய சொல்லலாம் இல்லையா? அந்த ஆஸ்பெக்ட்ல தான் லியூட்டினன்ட் கவர்னர் செய்வார். இது கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்கான்னு கேட்டா கிடையாது. இது பாண்டிச்சேரிக்காக ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த சட்டத்தை அடிப்படையா வச்சுதான் லியூட்டினன்ட் கவர்னர் will give the appointment. புரிஞ்சுதுங்களா? சரி, next one. And as per the constitution, who has to give? For all the UT, only president has to give the appointment. ஏன்னா யூனியன் டெரிட்டரின்றதுனால. சரி, எஸ்கே தார்
எஸ்கே தால் கமிட்டி 1948 நமக்கே தெரியும் லிங்குஸ்டிக் ப்ராவின்சஸ் கமிஷன் சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட்டை லாங்குவேஜ் அடிப்படையில ரீஆர்கனைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கறதுக்காக போடப்பட்ட கமிட்டி. அண்ட் ஜேவிபி கமிட்டி 1948. ஸோ ஜேவிபின்றது ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா காங்கிரஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அகைன் ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக போடப்பட்ட கமிட்டி. அண்ட் தென் கேசி நியோகி 1950 பிளானிங் கமிஷன் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்றதுக்காக போடப்பட்ட கமிட்டி. ஃபாசில் அலி கமிட்டி இஸ் அகைன் அ ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிட்டி. And then Kaka Kelkar Committee 1958, and this is the first backward class commission according to Article 340, who identifies the socially and educationally backward class. Is that clear? இது எல்லாமே சில முக்கியமான கமிட்டிஸ். இப்போ ஷா நவாஸ் கமிட்டி 1955 நேதாஜியோட மறைவு. ஓகே, ஸோ இது வந்து நேதாஜி என்கொயரி கமிட்டின்னு சொல்லுவாங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பல்வின் ராய் மெஹ்தா கமிட்டி, இது வந்து டு எக்ஸாமின் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் டெவலப்மெண்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ், இதை அனாலிஸ் பண்றதுக்காக போடப்பட்ட கமிட்டி. இவங்க 3 டயர் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன் பத்தி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சந்தானம் கமிட்டி வி ஆல் நோ 62ல போட்டிருப்பாங்க. கரப்ஷன் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அதை பத்தி அனாலிஸ் பண்ண இவங்க தான் சிபிசிஐ எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1964ல இவங்க ரெக்கமெண்டேஷன் அடிப்படையா வச்சுதான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிருப்போம். அண்ட் கொத்தாரி கமிஷன் இஸ் 1964 அண்ட் திஸ் இஸ் ஃபார் நேஷனல் எஜுகேஷன். திஸ் இஸ் ராஜா மன்னர் கமிட்டி 1969. சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் கிரியேட் பண்ண ஒண்ணு. இவங்க கொடுத்த சில முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ல கிரேட்டர் அட்டானமி ஃபார் த ஸ்டேட்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் தர்குண்டே கமிட்டி ஆர் ஜேவிபி கமிட்டி. இவங்க ஜேபி கமிட்டி, இது 1974ல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆன் த ரெக்வெஸ்ட் ஆஃப் ஜெயபிரகாஷ் நாராயண், அதனால தான் இது ஜேபி கமிட்டி. சரிங்களா? டு ஸ்டடி த எலக்டோரல் ரீஃபார்ம்ஸ் ஃபார் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். ஸோ நியாயமான எலெக்ஷனுக்கான எலக்டோரல் ரீஃபார்ம்ஸ்க்காக போடப்பட்ட கமிட்டி தான் இது. ஓகே, அண்ட் இட்ஸ் a 3-member பாடி. இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மினிமம் ஏஜ் ஓட்டிங் ஏஜை ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னது இவங்க. அண்ட் எலெக்ஷன் கமிஷனர் 3-member பாடியா கன்வெர்ட் பண்ணுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணது இந்த தார்குண்டே கமிட்டி. ஸோ தார்குண்டே கமிட்டி இஸ் குவைட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மேக்கிங் எலெக்ஷன் கமிஷன் ஆஸ் மல்டி மெம்பர் பாடி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே ஒரு எலெக்ஷன் கமிஷனர் தானே. ஸோ மல்டி மெம்பர் பாடியா கன்வெர்ட் ஆனது இவங்களால தான். அண்ட் நமக்கு ஓட்டிங் ஏஜ் 18+ மாறினதும் இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனால தான். அண்ட் தென் சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி வி ஆல் நோ இட்ஸ் ஃபார் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அசோக் மெஹ்தா 77ல 2 டயர் பஞ்சாயத். ஷா கமிட்டி அகைன் 77. இவங்க டு இன்வெஸ்டிகேட் த இஷ்யூஸ் தட் ஹேப்பன் டியூரிங் எமர்ஜென்சி. எமர்ஜென்சி டைம்ல மிஸ்ஸா கம்பல்சரி ஃபேமிலி பிளானிங் இந்த மாதிரி நிறைய வந்து கட்டாயப்படுத்தி பல விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி மிஸ்யூஸ் ஆஃப் பவரை பத்தி அனாலிஸ் பண்றதுக்காக போடப்பட்டது தான் ஷா கமிட்டி 1977. Next comes the Dantwala Committee in 1978. This is for block level planning and rural credits. ஓகேங்களா? இது மண்டல் கமிட்டி நமக்கே தெரியும். இட் இஸ் த செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். ஜனதா பீரியட்ல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அண்ட் அண்டர் மொரார்ஜி தேசாய். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு செக்மெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்காக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. தென் Sharkaria Commission 1983 on the Center State. GVK Rao Committee, this was created by the Planning Commission. இவங்க வந்து ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி எலிவேஷனுக்காக கிரியேட் செய்யப்பட்ட கமிட்டி. எப்படி பாவர்ட்டி எராடிகேட் பண்றது, எப்படி டெவலப் பண்றது வில்லேஜஸ், அதுக்காக போடப்பட்ட பிளானுக்காக. ஓகே, பிளானிங் கமிஷன் டெவலப் பண்ண கமிட்டி இது. கேட்பாங்க எக்ஸாம்ல வந்து which of the following committee was created by the planning commission ne question undu. GVK Rao. Okay, and LM Singhvi, இவரை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. ராஜீவ் காந்தி கவர்மெண்ட்ல கிரியேட் பண்ண கமிட்டி. ரீவைட்டலைசேஷன், எப்படி விட்டமின் சேர்க்கிறது பஞ்சாயத்து ராஜுக்கு அப்படின்னு சொன்னவர் சிங்கவி.
Okay, 1986. Okay, so I think you people are ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷனா தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த கமிட்டிஸ் எல்லாமே இது எல்லாமே கொஞ்சம் முக்கியமான கமிட்டிஸ்ன்றதுனால இன்னைக்கு சில கமிட்டிஸ் மட்டும் நான் மூவ் பண்ணிருக்கேன். நான் இந்த செஷனை யூடியூப்லயும் ஆட் பண்றேன். நீங்க ஆஃப்டர் த கிளாஸ் கூட இந்த கமிட்டிஸ் நோட்ஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆஃப்டர் த கிளாஸ் திரும்ப யூடியூப்ல இதை போட்டு பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதுல இருந்து கண்டிப்பா கமிட்டிஸ் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த நேஷனல் பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டி ஸ்டேட்டஸ் எப்பவுமே குழம்பிடுவீங்க. அதுக்காக தான் இதையுமே நான் சேர்த்திருக்கேன். 6% valid vote in 4 or more state in Lok Sabha and Assembly election. இதுக்கு என்ன மீனிங்னா 6% ஓட்டு ஒன்னு லோக்சபா எலெக்ஷன்லயோ அல்லது எம்எல்ஏ எலெக்ஷன்லயோ வாங்கி பிளஸ் அப்படி வாங்குறது பாத்தீங்கன்னா 4 ஸ்டேட்ல வாங்கணும். சாரி, in 4 or more states இங்க இருக்கு. in 4 or more statesல வாங்கிட்டு plus 4 seats in Lok Sabha. இது கூட 4 எம்பி சீட்ஸ். இதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அப்ப நேஷனல் பார்ட்டி ஸ்டேட்டஸ் எனக்கு வாங்கணும்னா எனக்கு 4 எம்பி லோக்சபாலையும் பிளஸ் 6% வேலிட் ஓட் 4 ஸ்டேட்ல இருந்து நான் அடைஞ்சிருந்தா ஐ எம் எலிஜிபிள் டு கெட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் நேஷனல் பார்ட்டி. இது கூட சப்போஸ் அது இல்லைங்க, எனக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, அப்ப லெட் அஸ் கோ டு தி செகண்ட் கண்டிஷன். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இதான் செகண்ட் கண்டிஷன். ஓகே, 2% of the total Lok Sabha seat from 3 states. அப்போ 543ல 2% எவ்வளோ? நியர்லி 11 seats. இந்த 11 seats நான் கிட்டத்தட்ட 3 ஸ்டேட்ல இருந்து, let us take தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா, இந்த 3 ஸ்டேட்ல இருந்து எனக்கு ஒரு 11 சீட் இருக்குன்னா ஐ எம் எலிஜிபிள் டு பிகம் த நேஷனல் பார்ட்டி. இது ரெண்டாவது கண்டிஷன். அண்ட் மூணாவது கண்டிஷன் என்னன்னா, என்ன 4 அல்லது 4க்கு மேற்பட்ட ஸ்டேட்ல ஸ்டேட் பார்ட்டி அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணினா ஈவன் இன் தட் கேஸ் ஐ எம் எலிஜிபிள் டு பிகம் த நேஷனல் பார்ட்டி. புரிஞ்சுதா? இந்த மூணுக்குள்ள ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இஸ் தட் கிளியர் டு ஆல்? ஏன் நான் இதை அழுத்தி சொல்றேன்னா, திரிணாமுல் காங்கிரஸ், நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி, சிபிஐ இவங்கெல்லாம் இந்த நேஷனல் பார்ட்டின்ற ஸ்டேட்டஸை இழந்துட்டாங்க. புதுசா ஃபார்ம் ஆன குட்டி கட்சின்னு சொல்லக்கூடிய இந்த ஆம் ஆத்மி ரீசெண்டா நேஷனல் பார்ட்டி ஸ்டேட்டஸ் அடைஞ்சிருக்காங்க. அதனால நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஓகேங்களா? எனி டவுட்ஸ்? Fine. With this, let us finish the session. ஸோ நாளைக்கும் இதே மாதிரி ஏதாவது ஒரு டாபிக்கோட ஒரு குவிக் ரிவிஷனா சில விஷயங்கள் பார்க்கலாம். நாளைக்கு முடிஞ்சா நம்ம வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி ஏதாவது பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா பாலிட்டி 2 நாள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சில முக்கியமான டாபிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நாளைக்கு லெட் அஸ் see something about தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ தேங்க்யூ. ஹோப்பை விடாம டெடிகேட்டடா படிங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. இந்த செஷன் அட்டன் பண்ண முடியாதவங்களுக்கு நான் யூடியூப்ல அப்லோட் பண்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூடியூப்ல அந்த லிங்கை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. Recently, seat allocation is based on state population. Population census 2027. Is this fair? ரம்யா, பாப்புலேஷன் அடிப்படையா வச்சு சீட் அலோகேட் பண்றது சரியா தப்பான்னு கேக்குறீங்களா? தேங்க்யூ ராம்குமார். அதான் உங்க கொஸ்டினா? ஆண்டாண்டு காலமா பாப்புலேஷன் அடிப்படையா வச்சுதான் கொடுக்கணும்ன்றது நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்ட ஒண்ணு. ஆனா இப்ப வந்து நம்ம ஃபேமிலி பிளானிங் டெக்னிக்லாம் யூட்டிலைஸ் பண்ணி பாப்புலேஷனை கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். அதனால நமக்கு சீட்ஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம கத்திட்டு இருக்கோம். இப்போ நமக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்காங்கன்னா, எஃபெக்டிவா ஃபேமிலி பிளானிங்லாம் யூஸ் பண்ண ஸ்டேட்டுக்கு சீட்ஸ் குறையாம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. we have to wait and watch. அப்படி பாப்புலேஷனை மட்டுமே கிரைட்டீரியாவா வச்சு சீட்ஸ் ரீடிஃபைன் பண்ணாங்கன்னா இட்ஸ் அன்ஃபேர் தான் என்ன பொறுத்த வரைக்குமே கூட. If that is the case, even South India is much more, it will be more populous, இல்ல?
நம்ம தாத்தாக்கள்லாம் 10, 11, 16 பெற்றும் பெருவாழ்வு வாழ்ந்தவங்களாச்சே. So it's again easy for us to bring back our population. Yes or not? So I think they will not do that. That will lead to population explosion, which is not good for our economy. ஸோ கண்டிப்பா எஃபெக்டிவ் ஃபேமிலி பிளானிங் டெக்னிக் யூஸ் பண்ணவங்க பண்ண ஸ்டேட்டுக்கு அதுக்கேற்ற ப்ரிவிலேஜஸ் கண்டிப்பா கொடுப்பாங்க. வெறும் பாப்புலேஷன் மட்டுமே கிரைட்டீரியாவா வச்சு சீட்ஸ் அலோகேட் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் ஐம் டேம் ஷூர் ஆன் இட் ஆஸ் பர் த பப்ளிக் பாலிசிஸ். ஓகே, ஸோ நாளைக்கு கண்டிப்பா நான் இன்னொரு செஷனோட மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய். அண்ட் மிஸ் பண்ணாம யூடியூப்ல போடுற சின்ன சின்ன கண்டென்ட்டும் பாருங்க. இப்போதைக்கு வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இல்லைன்னு சில ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்கீங்க. அது சீக்கிரமா சரி பண்ணிடலாம். சரிங்களா? தேங்க்யூ.